அண்ணே ஒரு மாலை கட்டிக்கிட்டு இருக்கோம். இது அழகருக்கு தனி பிச்சு இருக்கு. இது நாங்கள் பரம்பரையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பாட்டம் உள்ள காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து அழகருக்கு சோதனை பண்ணுறதுனே. இது அழகருக்கு சோதனை பண்ணி இப்படி வரணுன்ற ஒரு நேர்த்தி கிடையாது. அதனால் வர்றாங்க. இது மிஞ்சி போனால் இப்போ கட்டி இதுக்குள்ளே கட்டுற ஒரு 1/4 மணி நேரத்தில் கட்டி வீட்டில் போய் பூஜை பண்ணுவாங்கண்ணே. இது அழகருக்கு பூஜை பண்ணுவாங்க. சாம்பிராணி போடுவாங்க. வீட்டில் சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டு இதை எதிர்ச்சேர்வைக்கு போகும்போது தலையை மாட்டி தோப்பரை மாட்டி சோதனை பண்ணி போகும்போது இது ஒரு அழகு கொடுக்கும். அழகு மலையாளிக்கு இது ஒரு அழகு. இப்படித்தான் வரணும், பரம்பரையாக அப்படித்தான் வரணுன்றக்காண்டி இப்படி போடுவாங்க. இதில் கொக்கு முடி வைப்போம், மயில் முடி வைப்போம், கொட்டான் வைப்போம், சேலை வைப்போம். சேலை வச்சு கட்டி கொடுப்போம். எல்லா பேருமே கட்டலாம். ஆனால் இது கட்டக்கூடியவங்க வந்து மாலை போட்டவங்க வந்து இதை நேர்த்திக்கடை போடுவாங்க. நேர்த்திக்கடை போட்டு வர்றதுனே. இது எப்படி அவங்க கணக்கு பண்ணி எடுத்தோம். இந்த மாலை போட்டு இந்த சோடனை வந்தால் 20 ரூபா 25 ரூபா செலவு பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு மட்டும். சோடனை செலவு மட்டும் இந்த உருமா கட்டுறதுக்கு மட்டும் 25,000 வந்துடும் உங்களுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு. அப்படி செலவு பண்ணி அதை சாமிக்கு செய்வாங்க. சாமி அள்ளி கொடுக்குவோம். அவங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அந்த அழகு மலத்தை கேட்டது கொடுக்கும். அதுக்காண்டி இந்த நேர்த்தி கிடையாது. நான் இது வந்து எங்கள் அப்பா உள்ள காலத்தில் எங்கள் அப்பச்சி உள்ள காலத்தில் வந்து பார்த்துக்கேன். இப்போ நானும் போட்டிருக்கேன், மயனும் போட்டிருக்கேன், என் அண்ணன் எல்லாருமே போடுவாங்க. நானும் போட்டுருக்கேன். சிறப்புனே எங்களுக்கு அழகுமலைக்கு மாலை உடனே உண்மையில கொடுத்து வைக்கணும். எங்களுக்கு கொடுத்து வைக்கணும். அந்த பாக்கியம் கிடைக்கணும். எங்களுக்கு கிடைக்கும். வருஷம் அந்த நேர்த்தி கிடந்து நாங்கள் செய்வோம். சாமிக்கு செய்வோம்.